மதவாதத்தால் மக்களை கூறு போடக்கூடிய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக தவிர உள்ள அனைத்து கட்சிகளும், இயக்கங்களும், பொதுமக்களும் கடுமையாக எதிர்த்தார்கள். அதிமுக மட்டும் அன்றைக்கு எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டமே தோல்வியடைந்திருக்கும். இந்தியாவின் அமைதிக்கு வழிவகுத்த கட்சி என்று அவர்கள் பெருமை தேடியிருக்கிறார். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடினார்கள் என்று வழக்குகள் பதியப்பட்டன. அந்த அளவுக்கு கடுமையாக பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டை ஆண்ட அன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளையும் எடுத்தார்கள். அப்பா சங்கின்னு சொன்னாங்க, எனக்கு கோபம் வருதுங்கிறாங்க. அப்பா அவருக்கு கோபம் வரும். எதை சொன்னா கோபம் வரும்? நீங்க ஒரு அறிவாளி அப்படின்னு சொன்னா கோபம் வருமா? நீங்க ஒரு நல்லவர் அப்படின்னு சொன்னா கோபம் வருமா? நீங்க ஒரு மனிதாபிமானி அப்படின்னு சொன்னா கோபம் வருமா? என்ன சொன்னா கோபம் வரும்? இந்தியாவின் குடியுரிமையை பெறுவதற்கு மதம் ஒரு அளவுகோல் அல்ல. இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களுடைய மூளை எவ்வளவு மதவாதத்தால, மத வெறியால அழுகி போயிருக்கும். நமக்கும் இலங்கைக்கும் இருக்கிற தூரம் பக்கமாச்சே, 20-25 கிலோமீட்டர் தானே. அப்போது அந்த சகோதரர்கள் இங்கே வந்தால், எங்கள் ஈழத்தமிழ் சொந்தங்கள் இங்கே வந்தால், அவர்கள் இந்துக்களாக இருந்தால் கூட குடியுரிமை தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை தமிழ்நாடு எப்படி ஏற்றுக்கொள்ளும்? பள்ளிவாசல் என்றால் இடி, எதிர்க்கட்சி என்றால் இடி என்று நடத்துகின்ற மோடி அரசுடைய ஒரு வகைமை தானே இது. முஸ்லீம்களாக, கிறிஸ்தவர்களாக இந்த மண்ணில் அவர்கள் தங்கள் மத நம்பிக்கையோடு வாழக்கூடாது என்றால் அவர்கள் வழிபாடு செய்வதற்கான ஆலயங்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் தங்கள் மத சடங்குகளை பின்பற்றக்கூடாது, தங்கள் மதப்படி நடக்கக்கூடாது. சரி, அதை கைவிட்ட பிறகு இங்கே எப்படி வாழலாம்னு சொன்னா குடியுரிமை அற்றவர்களாக சங்க பரிவாரத்தினுடைய விமர்சனம் என்னவென்றால், இந்த அரசமைப்பு சட்டம் திருடனையும் வீட்டின் உரிமையாளனையும் சமமாக நடத்துகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ திருடன் யாரு? இந்த என்ஆர்சியை எதிர்த்து போராடினது யார் தெரியுமா? முதல்ல சங்க பரிவார அமைப்பு, பலருக்கும் தெரியாது. கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தினேஷ்ராஜ். இது நமது நையப்புடை நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு முனைவர் பேராசிரியரும் கூட திரு ஹாஜா கனி அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். நல்வாழ்த்துகள். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த குடியுரிமை சட்டம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஆதரிக்க மாட்டேன், நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆச்சரியத்திற்கு ஒன்றும் இல்லை. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு அரசியல் சாசன உணர்வுகளுக்கு எதிரான, மக்கள் சமத்துவத்துக்கு எதிரான, மதவாதத்தால் மக்களை கூறு போடக்கூடிய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக தவிர உள்ள அனைத்து கட்சிகளும், இயக்கங்களும், பொதுமக்களும் கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்பை ஓரணி திரட்டி ஒருமுகப்படுத்தி அதை மிக வலிமையாக முன்னெடுத்து சென்றதில் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. ஆகவே அவர் அன்று என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதில் மாறாமல் இன்றும் இருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, தன்மானமுள்ள மாநிலங்கள் எதுவுமே இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் இது அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்களுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை கொண்டது. அதனால அதை எதிர்க்கிறார். ஸோ அதனால உங்களோட பார்வையில் இது சரிதான்? சரிதான். அது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அவர் பிறரை போல அப்போது ஆதரித்து விட்டு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் யாருக்காவது தமிழ்நாட்டில் பாதிப்பு இருக்கா என்று சட்டமன்றத்தில் கேட்டுவிட்டு இன்றைக்கு சிலர் எதிர்க்கிறார்கள் அல்லவா, அந்த மாதிரி இல்லாமல் அன்றும் இன்றும் என்றும் ஒரே நிலைப்பாடு என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். கொள்கை வழி என்று பேசியிருக்கின்றார். மாநில உரிமைகளுக்கு மரியாதை சேர்க்கின்ற வகையிலே தன்மானம் மிகுந்த தமிழ்நாட்டின் உணர்வுகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. ஓகே, நீங்க பேசும்போது இடையில கவனிச்சேன், பிறரை போல நிலைப்பாடற்றதாய் சொல்றீங்க. அந்த பிறரை போல் அப்படின்னு யாரை நீங்க மென்ஷன் பண்றீங்க? நேற்று 5:43 ஒரு எக்ஸ் இணையதளத்தில் ஒரு பதிவு. 5:43 543 மக்களவை தொகுதியை நினைவூட்டுவது போல
நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதற்காக போட்ட பதிவை போலவே அது தற்செயலாக அமைந்து விட்டது. என்ன பதிவு போட்டிருக்கிறார்னா, திரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஏஏ சட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று சொல்கிறார். கடுமையாக எதிர்த்திருக்கிறார். யாரை? திமுகவை. யாரை எதிர்க்கணும்? இந்த சட்டத்தை கொண்டு வருபவர்களை. அதை ஒரு வாரத்திலேயே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒரு அமைச்சர் சொல்கின்றார். அப்பொழுது எதிர்க்கவில்லை. அப்போதெல்லாம் எதிர்வினை காட்டாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் சிஏஏ சட்டத்தை கால்பதிக்க விடமாட்டோம் என்று எக்ஸ் இணையதளத்தில் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்த உடனே மாலை 5:43 இந்த பதிவை போடுகின்றார். அப்போது நான் என்ன கேட்குறேன், அந்த காலத்தில் ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்துக்கு பேர் உதய கீதம் என்று நினைவு. அந்த படத்தில் ஒரு சிறையில் ஒருவர் அழுதுகிட்டு இருப்பார். உடனே ஏன்பா அழுகுறேன்னு திரு கவுண்டமணி போய் கேட்பார். என்னுடைய மாமாவை கொலை பண்ணிட்டாங்க, மாமனாரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் அழுவார். யார்ப்பா கொலை பண்ணதுன்னா, நான் தான் பண்ணேன் அப்படின்றார். அந்த காரணத்தினால தான் அவர் சிறையில் இருப்பார். அப்போது மாமனாரை கொலை பண்ணதும் அவர் தான், அதுக்காக அழுவதும் அவர் தான் அப்படிங்கிறத போல இது இருக்குது. நாடாளுமன்றத்திலே மக்களவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இருக்கு, இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. மாநிலங்களவைக்கு வருகிறார்கள். மாநிலங்களவைக்கு வரும்போது அவர்களுக்கு தேவையான வாக்குகள் கிடைக்கிற 38 வாக்குகளை அவர் வெளியிலேருந்து வாங்கணும். அப்போது நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் 4வது பெரிய கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 11 வாக்குகளை வைத்திருந்தார்கள். 11 உறுப்பினர்களை கொண்ட கட்சி அன்றைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருந்தால் 2 வாக்குகளில் அந்த சட்டம் தோற்று போயிருக்கும். அப்படி அந்த சட்டம் தோற்று போயிருந்தால் இந்தியா முழுவதும் கொந்தளிக்காமல் இருந்திருக்கும். இந்திய விடுதலை போரில் பங்கேற்றதை விட அதிகமான அளவில் மக்கள் பங்கேற்ற போராட்டம் ஒன்று உண்டென்றால் அது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம். பெண்கள் அணி அணியாக திரண்டு ஷாஹின் பாக்குகள் என்று அமைத்து அவர்கள் நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி காட்டினார்கள். அப்படி வண்ணாரப்பேட்டையிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் திரண்டு ஷாஹின் பாக்குகள் போராட்டம் நடத்திய போது அவர்கள் மீது காவல்துறை தடியடி அடக்குமுறைகள் ஏவப்பட்டது உலகத்துக்கே தெரியும். 5000க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடினார்கள் என்று வழக்குகள் பதியப்பட்டன. அந்த அளவுக்கு கடுமையாக பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டை ஆண்ட அன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளையும் எடுத்தார்கள். எடுத்துவிட்டு அண்மையில் அவருக்கு பூமாரி தூவி ஒரு மாநாட்டுக்கு ஒரு அமைப்பினர் அழைத்திருந்தார்கள். அந்த அமைப்பில் போய் அவர் பேசும்போது சொல்றார், நாங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தோம் என்று பேசுகிறார். இது எப்படிதான் முடியுதோ தெரியல. குடியுரிமை திருத்த சட்டத்தை அவர்கள் எதிர்த்தார்களா? அதிமுக மட்டும் அன்றைக்கு எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டமே தோல்வியடைந்திருக்கும். இந்தியாவின் அமைதிக்கு வழிவகுத்த கட்சி என்று அவர்கள் பெருமை தேடி இருக்கலாம். அடிப்படையில் நீ யோசிக்கணும், இந்த சிஏஏ என்பது தனியல்ல, அது ஒரு திரிசூலம் மாதிரி. என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏ. முதல்ல என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், குடிமக்கள் பதிவேடு. பல பேரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க, அது மக்கள் தொகை பதிவேடு போல. மக்கள் தொகை கணக்கீடு என்பது தனி சட்டத்தால் எடுக்கப்படுவது. இந்த மக்கள் தொகை பதிவேடு என்பது குடியுரிமை சட்டத்தின் கீழே வருது. இந்த அடிப்படையே புரிஞ்சுக்காம தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரமாக இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள், அவருடைய மகள் கூட பெரிய சங்கி அல்ல எங்கள் அப்பா அப்படின்னு பொங்கி சொல்லக்கூடிய சூழல் வந்தது. எங்கள் அப்பா சங்கின்னு சொன்னாங்க, எனக்கு கோபம் வருதுங்கிறாங்க. அப்போ அவருக்கு கோபம் வருது. எதை சொன்னால் கோபம் வரும் அப்படிங்கிறது யோசிக்கணும். நீங்கள் ஒரு அறிவாளி அப்படின்னு சொன்னால் கோபம் வருமா? நீங்கள் ஒரு நல்லவர் அப்படின்னு சொன்னால் கோபம் வருமா? நீங்கள் ஒரு மனிதாபிமானி அப்படின்னு சொன்னால் கோபம் வருமா? என்ன சொன்னால் கோபம் வரும்? என்ன சொன்னால் கோபம் வரும்? அந்த சொல்லின் பொருள் இழிவானதாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு கோபம் வரும். உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கோபம் வராது. இருக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் கோபம் வரும். எங்களுக்கு அறிவு இருக்குங்க, இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். காசு இருக்கான்னு கேட்டால் கோபப்படுவோம், கோபப்பட மாட்டோம். அறிவு இருக்கான்னு கேட்டால் கோபம். சங்கின்னு சொன்னால் எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லிட்டார். உடனே இவர் மறுபடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அது கெட்ட வார்த்தை என்ற பொருளில் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாரு. கெட்ட வார்த்தை இல்லைன்னா ஏன் கோபம் வருது?
உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கணும். அவர் சொன்னார், இது ஒரு பாதிப்பும் இல்லை, ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு வந்தபோது புதிய இந்தியா பிறந்து விட்டது, நான் பாராட்டுகிறேன்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய வேடிக்கை, வேதனை, வெட்ககரமானது என்பது பின்னால் வந்த விளைவுகள் தெரிவித்தன. அது போலவே இது மக்கள் தொகை பதிவு மாதிரி தானே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலையா? அது ஒரு நாட்டுக்கு தேவை தானே. ஒரு நாட்டில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளோ முதியோர்கள் இருக்காங்க, எவ்வளோ படித்தவர்கள் இருக்காங்க, ஒரு தேவை தானே. ஒரு தரவுகள் இருந்தால் தானே அரசாங்கம் அதை நம்ம செயல்படுத்த முடியும்னு கேட்கும்போது, இது மாதிரி நடிகர்கள் கேட்கும்போது மக்கள் மதிமயங்கி சரிதானே நினைக்கிறாங்க. அது கிடையாது. இப்போது நீங்கள் குடிமக்கள், அதாவது மக்கள் தொகை கணக்கு இருக்குல்ல, உங்கள் விவரம் என்னன்னு எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் இருக்கின்ற விவரம் என்ன என்பதை இன்னொருவர் பார்க்க முடியாது. ஆனால் என்பிஆரில் யாருடைய விவரத்தை யாரும் பார்த்து, தினேஷ் அவர்களை நீங்கள் சேர்த்துருக்கீங்க, அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு அவர் பதிவு செஞ்சால் உங்களுடைய குடியுரிமை என்பது கேள்விக்குறியாகிவிடும். அந்த மாதிரி அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்பிஆர். அப்போ அவருக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஊரில் ஊத்துக்கோட்டை, அது ஒரு ஊரில் நடந்த கூட்டத்தில் சொன்ன என்பிஆரும் என்ஆர்சியும் வெவ்வேறேன்னு சொல்கிறாரு. அது ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரனுக்கும், ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசமாக ஒரு திரைப்படத்தை, தில்லுமுள்ளுன்னு ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் மீசை வச்சிருப்பாரு, மீசையை எடுத்துகிற ஒட்டு மீசை, ஒரு 2 பேரும் ஒரு நபர்கள் தான். அதுதான் ஏன் என்பிஆர் என்ஆர்சி அப்படின்னு அவருடைய ரசிகர்களுக்கு புரிகிறது மாதிரி சொன்னோம். அதிமுக இதை ஆதரித்தார்களே, அப்பொழுது நான் ஒரு கேள்வியை முன்வைத்தேன். என்பிஆர் இருந்திருந்தால் எம்ஜிஆர் இருந்திருப்பாரா? என்பிஆர்னா நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரில் இங்கே பிறந்திருக்க வேண்டும் ஒரு குடிமகன், அவருடைய பெற்றோரும் இந்த மண்ணுக்குள்ளே தான் பிறந்திருக்கணும். ஒருவர் வெளிநாட்டவராக இருந்தாலும் அல்லது அவர் வெளிநாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் அவருக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் கண்டியில் பிறந்தவர், அப்போது அவருக்கு கிடைச்சிருக்குமா குடியுரிமை? குடியுரிமை கிடைக்கலன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியுமா? சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியவில்லை என்றால் அவர் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியுமா? அல்லது எடப்பாடி பழனிசாமி போன்ற தொண்டர்கள் அவருக்கு பிற்காலத்தில் விட நடக்கும்னு அன்றைக்கு தெரியாது, கிடைத்திருப்பார்களா, வந்திருப்பார்களா? அப்பொழுது என்பிஆர் இருந்திருந்தால் எம்ஜிஆரே வந்திருக்க முடியாதே. இதை எப்படி குடி நம்ம நாட்டில் குடியிருந்தாலே குடியுரிமை கிடைக்கல. அந்த சட்டத்தை நீங்க கவனிக்கணும். எம்ஜிஆருக்கு கிடைச்சிருக்காது. அவர் அசாமில் இருந்தோ, அல்ல அசாம், அவர் ஆப்கானிஸ்தானில் இருந்தோ, பாகிஸ்தானில் இருந்தோ, பங்களாதேஷில் இருந்தோ வந்திருந்தால் கிடைத்திருக்கும். இலங்கையிலிருந்து வந்த இந்துக்களுக்கே குடியுரிமை கிடையாதே. இந்த சிஏஏ சட்டத்தை நீங்க எடுத்துக்கணும். அட்டவணைப்படி கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்துனா யாருன்னு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்குறபடி எங்கே போவாங்க? அவங்க இந்துவாக இருப்பாங்க. யார் முஸ்லீம் இல்லையோ, கிறிஸ்தவர் இல்லையோ, பார்சி இல்லையோ, அவங்கெல்லாம் இந்துக்கள் என்று அறியப்படுகிறார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் யார்? சான்றிதழ் படி இந்து. அவர் இலங்கையிலேருந்து இங்கே வந்தாரா? குடியுரிமை கிடையாது. இலங்கையிலேருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு இந்த சட்டம் சொல்லுதே. பூட்டான்லேருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லுதே. அப்போது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் மூன்றுமே இஸ்லாமிய நாடுகள். அங்கிருந்து வரக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம், முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். இது எவ்வளவு வேதனையானது, எவ்வளவு கேவலமானது, அதை பார்க்கணும். இந்தியாவின் குடியுரிமையை பெறுவதற்கு மதம் ஒரு அளவுகோல் அல்ல. இந்தியாவின் குடியுரிமையை பெறுவதற்கு மதம் ஒரு அளவுகோல் அல்ல. சமமான நிலையில் இருப்பவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனம் சொல்கிறது. பாகிஸ்தானில் இருந்து வந்த அகதிகளில் 20 பேர் வந்திருக்கிறாங்க. 5 பேர் கிறிஸ்தவர், 5 பேர் முஸ்லீம், 10 பேர் இந்துக்கள்னு சொன்னால் 10 இந்துக்களுக்கும் 5 கிறிஸ்தவர்களும் கிடைக்கும், 5 முஸ்லீம்களுக்கு குடியுரிமை தரமாட்டோம் என்று சொல்வது எந்த வகையில் சரி? சமமான நிலையில் இருக்கின்ற அகதிகள் சமமாக நடத்தப்படாத நிலைமை இந்த சட்டம் கொண்டு வருகின்றது. அப்போது இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களுடைய மூளை எவ்வளவு மதவாதத்தால, மத வெறியால அழுகி போயிருக்கும் என்பதை பார்க்கணும். ஏன் அப்படி செய்தார்கள்? இதான் கேள்வி. இஸ்லாமியர்களை மட்டும் புறக்கணிக்கிறதால நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல, இஸ்லாமியர்களை மட்டும் இல்ல, இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களையும் தானே புறக்கணிக்கிறாங்க. இலங்கை நமக்கு மிக அண்டை நாடு. அங்கேருந்து கொத்து கொத்தாக அணி அணியாக அகதிகள் இங்கே வந்தார்களா இல்லையா? அவர்களுக்கு குடியுரிமை வேண்டுமா வேண்டாமா? எல்லாருக்கும் கொடுக்கலைன்னா அவங்களுக்கும் வேண்டாம். ஆனால் அவர்கள் நம்முடைய சொந்தங்கள் அல்லவா, நாம் பேசக்கூடிய மொழியை பேசக்கூடிய அல்லவா. இன்னும் சொல்ல போனால் ஆப்கானிஸ்தானுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற தூரத்தை விட
நமக்கும் இலங்கைக்கும் இருக்கிற தூரம் பக்கமாச்சே, 20-25 கிலோமீட்டர் தானே. அப்போது அந்த சகோதரர்கள் இங்கே வந்தால், எங்கள் ஈழத்தமிழ் சொந்தங்கள் இங்கே வந்தால், அவர்கள் இந்துக்களாக இருந்தால் கூட குடியுரிமை தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை தமிழ்நாடு எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அதான் தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்த்தார், எடப்பாடி ஆதரித்து வாக்களித்தார். இது எப்படி அவரால் செய்ய முடிந்தது? மனசாட்சிப்படி அவரால் வாக்களிக்க முடிஞ்சிருக்காது. இது பாஜகவுடைய மிரட்டல், ஈடியை வச்சு மிரட்டுவது. பள்ளிவாசல் என்றால் இடி, எதிர்க்கட்சி என்றால் ஈடி என்று நடத்துகின்ற மோடி அரசுடைய ஒரு வகைமை தானே இது. கண்டிப்பா சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா என்பவர் எவ்வளவு பெரிய அறிஞர், அகிலமே அண்ணாந்து பார்க்க வைத்த இந்த மாபெரும் அறிஞரின் பெயரை, தமிழினத்தின் பெருமையாய் திகழ்ந்த அந்த மாமகனுடைய பெயரை தன்னுடைய கட்சி பெயரில் வைத்திருப்பவர்கள் மதவாதத்திற்கு பணிந்து ஒரு சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விட்டு அந்த சட்டத்தை நாங்கள் இப்போது எதிர்க்கிறோம், நெருக்கடி காரணமாக, கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் செய்தோம் என்று சொல்வது சரிதானா? எத்தனை போராட்டத்தை நடத்தினாங்க, எத்தனை வழக்குகளை போட்டாங்க, நடந்ததே. அப்போது இதை பார்க்கணும். இந்த சட்டத்தை பாஜக ஏன் கொண்டு வந்தது, இதை யோசிக்கணும். இந்த வரலாறு தெரியாம தான் இன்றைக்கு மக்கள்லாம் ஆமாம் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு, இது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சட்டத்திற்கு மூளையாக உந்து சக்தியாக இருப்பது பாஜகவினுடைய தாய் அமைப்பாகிய RSS பிதாமகர் MS கோல்வால்கர், மாதவ சதாசிவ கோல்வால்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துக்கு பேரு We are our nationhood defined, நாம் அல்லது நமது தேசியம் ஒரு வரையறை என்ற புத்தகத்தில் 5வது அத்தியாயத்தில் அவர் எழுதுறாங்க. ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் மத நம்பிக்கையை முதலில் கைவிட்டு விட வேண்டும். தங்கள் மத நம்பிக்கையை கைவிட்டு விட வேண்டும். அவர்கள் இந்த மண்ணில் குடியுரிமை இல்லாத மக்களாக வாழலாம். இதுதான் We are our nationhood defined என்ற புத்தகத்தினுடைய 5வது அத்தியாயத்தில் திரு MS கோல்வால்கர் அவர்கள் எழுதினது. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் அல்லாமல் ஹிந்துவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்களா? முஸ்லிம்களாக கிறிஸ்தவர்களாக இந்த மண்ணில் அவர்கள் தங்கள் மத நம்பிக்கையோடு வாழக்கூடாது. என்றால் அவர்கள் வழிபாடு செய்வதற்கான ஆலயங்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் தங்கள் மத சடங்குகளை பின்பற்றக்கூடாது, தங்கள் மதப்படி நடக்கக்கூடாது. சரி, அதை கைவிட்ட பிறகு இங்கே எப்படி வாழலாம்னு சொன்னால் குடியுரிமை அற்றவர்களாக வாழ வேண்டும். எப்படி பஞ்சமனுக்கு உரிமை இல்லையோ, எப்படி சூத்திரனுக்கு உரிமை இல்லையோ, அதுபோல சர்சூத்திரர்களாக அவர்கள் இங்கே இருக்க வேண்டும். குடியுரிமை அற்றவர்கள் அப்படின்னா ஒருவேளை அடிமைகளாக நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குடியுரிமை இல்லை என்றால் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. இந்த நாட்டின் அடிப்படை உரிமையை குடியுரிமை. அப்போ அந்த நாட்டில் கவனிக்கணும், இந்திய குடிமக்களுக்கு இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமைகள் அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகள் முக்கியமானது வழிபாட்டு உரிமை, விரும்பிய சமயத்தை ஏற்க, பின்பற்ற, பரப்ப. 3 P கொடுக்குது. அதாவது டு ப்ரொஃபஸ், டு ப்ராக்டிஸ், டு ப்ரொபகேட் என்று அரசியல் சட்டம் சொல்லுது. டு ப்ரொஃபஸ் அதை ஏற்றுக்கொள்ளலாம், டு ப்ராக்டிஸ் அதை பின்பற்றலாம், டு ப்ரொபகேட் அதை பரப்பலாம். இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள வாழ்வை வாழ்வதற்கு, இம்மை மறுமை வெற்றிகளை அடைவதற்கு இஸ்லாம் மார்க்கம்தான் சரியான தீர்வு. எனவே நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றிக்கு பாதை காட்டும் என்று சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது. சைவம் சிறந்த மார்க்கம், அன்பே சிவம், அதன்பால் நில்லுங்கள் என்று சொல்ல ஒரு சைவருக்கு உரிமை இருக்கிறது. அதே போல கிறிஸ்தவருக்கு சொல்ல உரிமை இருக்கிறது. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆகவே இவற்றில் தலையீடு செய்யக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. சங்க பரிவாரத்தினுடைய விமர்சனம் என்னவென்றால், இந்த அரசமைப்பு சட்டம் திருடனையும் வீட்டின் உரிமையாளனையும் சமமாக நடத்துகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ திருடன் யாரு, உரிமையாளர் யாருங்க, அவங்க கருத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் யோசிங்க, இந்திய நாடு விடுதலை அடைந்த 60 ஆண்டுகளில் அவருடைய தலைமையகம் இருக்கின்ற நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS தலைமையகத்தில் இந்தியாவின் 4 வர்ண கொடி, அந்த 3 வர்ண கொடின்னு தவறாக சொல்லுவாங்க, 4 வர்ண கொடியாகிய அந்த தேசிய கொடி, இந்த சக்கரத்துக்கு இருக்கிற நீளத்தையும் சேர்த்தா 4 வர்ணம், அந்த தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஆதாரத்தை அவர்கள் சொல்ல முடியுமா?
நாங்கள் 1950 ஏற்றினோங்க, நாங்கள் 55 ஏற்றினோங்க, நாங்கள் 60 ஏற்றி இருக்கிறோம், இதை பாருங்கள் யாரெல்லாம் விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் பாருங்கள், ஏதோ படம் இருக்கிறது, RSS தலைமையகத்தில் ஏதோ தேசிய கொடி ஏற்றப்பட்ட இந்த சம்பவம் ஏதோ ஆதாரம் இருக்குது, இது நீங்கள் எப்படி மறுத்தீங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்கள், உங்கள் ஊடகத்தின் வாயிலாக அதை வைங்க. சுதந்திரம் அடைந்த ஒரு 50 ஆண்டுகளில் அவர்கள் இந்த இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டு அதை தங்களுடைய அலுவலகத்தில் ஏற்றியிருக்கிறார்களா? வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தான் இருக்கிறது. இந்திய மக்களாகிய நாம், இந்திய குடிமக்களாகிய நாம். அப்போது குடி உரிமை என்பது எப்போது வருகின்றது? பல அளவுகோல்களை கொண்டு வரும். அவர்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் இந்த மண்ணில் குடியுரிமை பெற்றால் வேறு எந்த நாட்டிலையும் குடியுரிமை பெறக்கூடாது, பிற குடியுரிமை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் அந்த குடியுரிமை சட்டத்தில் இருப்பது. ஆனால் இது எதிலையுமே மதவாதம் கிடையாது. குடியுரிமை சட்டம் பல காலங்களில் திருத்தப்பட்டிருக்கிறது. அப்படி திருத்தப்பட்ட காலத்திலெல்லாம் மதத்தை ஒரு அளவுகோலாக வைத்து திருத்தியதில்லை. ஒன்றிய பாஜக அரசு, மோடி அவர்களுடைய தலைமையில் வந்த அரசு தான் மதத்தை அளவுகோலாகி இருக்கின்றது. இது ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? என்னுடைய பின்னணி இது முக்கியமானது. இப்போ நீங்க சொன்னீங்க சிறுபான்மை மக்கள் தான் போராடுறாங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்றோம். முதல்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து, குறிப்பாக NRC அதனுடைய மூலம், முதல்ல NPR, அப்புறம் NRC, அப்புறம் CAA. இந்த NRCயை எதிர்த்து போராடினது யார் தெரியுமா? முதல்ல சங்க பரிவார அமைப்புகள். பலருக்கும் தெரியாது. முதலில் இந்த குடியுரிமை NRC, குடிமக்கள் பதிவேடு, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இருக்குல்ல, அதை எதிர்த்து போராடிய ஹிந்து யுவசத்ர பரிஷத் ஆகஸ்ட் 31, 2019 அவங்க போராட்டம் நடத்தி இதை தூக்கி போட்டு எரிக்கிறாங்க குவாஹாத்தியில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. அதுக்கு பிறகு இந்து அமைப்புகள் தான் இதுக்கு எதிராக போராடினுச்சு. இது என்னப்பா, இந்து அமைப்புகள் போராடிட்டு இப்போ முஸ்லீம் அமைப்புகள் போராடுகின்றன என்று சொன்னால், இவங்க NRC தேசிய குடிமக்கள் பதிவேடு இருக்குல்ல, அதில் பாஜகவுக்கு ஒரு கருத்து இருந்தது. சட்டவிரோதமாக இந்த மண்ணுக்குள் குடியேறியவர்கள் முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்காங்க வங்காளதேசத்திலிருந்து. அதனால் தேசிய குடிமக்கள் பதிவேடை கண்டுபிடிச்சு குடியேறியவர்களில் அதிகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு குடியுரிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் அஸ்ஸாமில் இந்த பதிவேட்டை பதிவு செய்தார்கள். அதில் என்ன அடைஞ்சு தெரியுமா? 19 லட்சம் பேர் சட்டவிரோத குடியேறிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டார்கள். சரி, 19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் இந்துக்கள், 7 லட்சம் பேர் தான் முஸ்லீம்கள். இந்த 12 லட்சம் பேருக்கு குடியுரிமையை பறிக்கப் போகிறது ஒன்றிய அரசு என்று சொன்னவுடன் இந்து அமைப்புகள் கடுமையான போராட்டத்தை நடத்தினார்கள். அதில் ஒன்று தான் ஹிந்து யுவசத்ர பரிஷத் குவாஹாத்தியில் நடத்தின போராட்டம். அதன் பிறகு அமித்ஷா அங்கே செல்கின்றார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கே சென்று சொல்கிறார், 12 லட்சம் இந்துக்களும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இதனால் ஒன்றுமே நடக்காது என்று சொல்கிறார். இது எவ்வளோ கொடூரமான அறிவிப்பு பாரு. நீங்கள் 19 லட்சம் பேரும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்கள் எல்லாரையும் நாங்கள் நல்லபடி நடத்துவோம்னு சொல்லணும். ஆனால் இந்த 19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் மட்டும் கவலைப்படாதீர்கள்னு சொன்னார். இப்படி ஒரு அருவருப்பான, அக்கிரமமான, அராஜகமான ஒரு அறிவிப்புக்கு பிறகுதான் 9/12/2019 அன்று குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்ற வரலாறு நமக்கு தெரிஞ்சிடும். இந்து அமைப்புகள் போராட்டத்தை நிறுத்திவிட்டன. எதற்காக? பாதிக்கப்பட போகிறது முஸ்லிம்கள் மட்டும்தான். இப்போ சொல்லுங்க, இதை தமிழ்நாடு ஏற்குமா? இந்த அக்கிரமத்தை, இந்த அநியாயத்தை 19 லட்சம் பேரை சட்டவிரோத குடியேறிகள் என்று கண்டுபிடித்து விட்டு அதில் நாங்கள் 12 லட்சம் பேரை விட்டுருவோம், மீதி உள்ள 7 லட்சம் பேருக்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னால் இது எந்த வகையில்? சரி, இந்த குடியேற்றம் எப்படி தொடங்குனுச்சு? இங்கே இன்றைக்கு பேசக்கூடிய பிறகு அஸ்ஸாம் ஒப்பந்தம் என்றால் என்னன்னு தெரியுமா? அப்படின்னா, நம்ம மதத்தால் ஒன்றா இருக்கிற நாட்டில் மதத்தினர் முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் கொடுமைப்படுத்தப்பட மாட்டார்கள் என்பது பாஜகவுடைய வாதம். நம்ம அப்படியே வச்சுக்குவோம். பாகிஸ்தான் என்பது 1947 எப்படி இருந்தது? பங்களாதேஷோட சேர்ந்தது தான் பாகிஸ்தான். ஏன் அந்த நாடு பிரிந்தது? பாகிஸ்தானிலிருந்து பிரிந்த நாடு தானே பங்களாதேஷ். ஏன் பிரிந்தது? 2 பேரும் முஸ்லீம் நாடு தானே, முஸ்லீம்கள் தானே. வங்காளத்தில் இருப்பவர்கள் முஸ்லீம்களா இல்லையா? பங்களாதேஷில் இருப்பவர்கள் முஸ்லீம்கள், பாகிஸ்தானில் இருப்பவர்களும் முஸ்லீம்கள், இஸ்லாமாபாத்தில் இருப்பவர்களும் முஸ்லீம்கள். ஏன் பிரிந்தார்கள்?
எது ஒரு நாட்டையே தனியாக பிரிக்க காரணமாச்சு? அப்போது இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? திரு இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவித்தார். இந்திய இராணுவத்தை அனுப்பினார். பங்களாதேஷ் தனியாக பிரிந்தது. மொழி அடிப்படையில் பிரிந்தார்கள். இப்போது பாஜக சொல்ற கருத்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு தெரியுதா? முஸ்லீம் நாடு என்றால் முஸ்லீம் கொடுமைப்படுத்தப்படாருன்னா எப்படி இவ்வளவு பெரிய பிரிவினை வந்தது? அப்போ பங்களாதேஷ் பிரிஞ்சது. குவைத் யாரு, ஈராக் யாரு? 2 பேரும் முஸ்லீம் தானே. போர் நடக்கலையா? குண்டுகளை வீசலையா? ஏவுகணைகள் பாயலையா? இந்த முட்டாள்தனத்தை சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் கொடுமை இருக்காது. அப்போது இவர்கள் ஜாதி அடிப்படையில் எவ்வளவு இந்துக்களை கொடுமைப்படுத்துறாங்க. அப்போது வெளியே இங்கே இந்தியாவுக்குள்ள குடியேறும் போது அந்த நாடு பிரியும் பொழுது அவர்களில் பலர் போர்ச்சூழல் காரணமாக இந்தியாவுக்குள் வருகிறார்கள். அவர்களை இந்திய அரசாங்கம் வரவேற்றது. அதான் முக்கியம். அப்போது 10 பைசாவுக்கு விற்ற தபால் தலைகள் 15 பைசாவுக்கு விற்கப்பட்டன. 5 பைசா அகதிகள் நிதி. ஒன்றிய அரசு, அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அரசு 10 பைசா அஞ்சல் தலையை 15 பைசா, 5 பைசா அகதிகள் நல நிதின்னு சொன்னாங்க. அதை தாண்டி அந்த பங்களாதேஷை சேர்ந்த வங்காளிகள் விவசாய விற்பனர்களாக இருந்தாங்க. வடமேற்கு மாநிலங்களை வளப்படுத்த வேண்டும், விவசாயத்தில் நம் செழிப்பை ஓங்க செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வந்து இங்கே விவசாயம் செய்ய வேண்டும் என்று வரவேற்றது இந்திய அரசு. அந்த அடிப்படையில் வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அதிகமான பிறகு அங்கே பூர்வ குடிகளாக இருந்த அசாமியர்களுக்கும் வங்காளி குடியேறியவர்களுக்கும் தகராறு நடக்குது. தகராறு பெரிய கலவரமாக வெடிக்கிறது. அப்படி வெடிக்கும் பொழுது ஆகஸ்ட் 15, 1985 இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். அது பேர் தான் அஸ்ஸாம் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி என்ன கொண்டு வராங்கன்னா 25/3/1971 ஒரு ஆகஸ்ட் 15, 1985 சந்திக்கிறார். ஒரு டெட்லைன் வைக்கிறாங்க. 25/3/1971 முன்னால யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்களோ அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். மதம் அடிப்படை கிடையாது. யார் வந்திருந்தாலும் 71 மார்ச் 25, 1971 முன்னால யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துடலாம். அவங்க எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி கொடுக்கலாங்கிறது ராஜீவ் அவர்கள் போட்ட ஒப்பந்தம். யாரோட போட்டாரு? அனைத்து அஸ்ஸாம் மாணவர் முன்னணி. அவர் பெரிய பிரச்சனையை எடுத்து போராடினாங்க. அதுதான் பிற்காலத்தில் அஸ்ஸாம் கணபரிஷத்துங்கிற கட்சியா மாறி அது பெரிய வன்முறைகள்லாம் வெடிச்சுது. நெல்லி படுகொலைகள்லாம் நடந்தது. ஏராளமான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த அஸ்ஸாம் கணபரிஷத்து வந்து மாணவர் அமைப்பாக இருந்து கட்சியாக மாறினுச்சு. அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். உங்க கேள்விப்பட்ட பிரபுல்ல குமார் மகந்தா வந்து அஸ்ஸாம் கணபரிஷத் தலைவர். அவர்களோடு போட்ட ஒப்பந்தம் தான் இது. இந்த வரலாறே தெரியாம 1971 வச்சாங்களே. இப்போ இந்த மோடி அரசு என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து 2014 டிசம்பர் 31 வரைக்கும் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள்லாம் குடிமக்கள்னு சொல்றாங்க. இது என்ன வேதனை? 1971 போட்ட டெட்லைன் 2014 ஏன் இறக்கப்படுகிறது? அந்த தேதியை இவங்க டிசம்பர் 31 வரைக்கும் எடுத்து வைக்கிறாங்க. டிசம்பர் 31, 2014 வரை வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் குடியுரிமை. முஸ்லீம்களுக்கு கிடையாது. இலங்கையிலேருந்து வந்திருந்தா இந்துக்களுக்கு கிடையாது. இவ்வளோ பெரிய அவமானம், இவ்வளோ பெரிய அநியாயம். ஆகவே தான் இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. லட்சக்கணக்கான மக்கள் போராடினார்கள். உயிர்கள் பலியாகின. நாடே கொந்தளித்தது. அதற்கு இப்பொழுது மறுவடிவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு சர்ச்சுக்குள்ள போனாலும் சரி, இல்ல இஸ்லாமிய மதத்துக்குள்ள போனாலும் சரி, இஸ்லாமியர்களை தவிர யாரும் உள்ளே நுழையக்கூடாதுன்னு இஸ்லாமிய ஆலயங்கள்ல இல்ல, கிறிஸ்தவ ஆலயங்கள்லையும் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் யாரும் உள்ளே நுழையக்கூடாதுன்னு இல்லை. ஆனா புதுவிதமா பழனி கோயிலுக்குள்ள இந்துக்கள் அல்லாதவர்கள் தரிசிக்க வரக்கூடாது, அப்படி வர்றதா இருந்தா உறுதிமொழி எடுத்துக்கணுமா. அது என்ன உறுதிமொழினா, சுவாமியை நான் முழு மனசோட தரிசிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? இது என்ன மாதிரியான தீர்ப்பு? அதை விமர்சிக்க விரும்பவில்லை. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடு, ஆலயம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு. இதில் நாம் தலையிடுவது சரியல்ல. அதே நேரத்தில் நான் சில செய்திகள் நான் சார்ந்து சொல்கிறேன். இப்போது பள்ளிவாசலில் பல நேரத்தில் தொழுகைக்கு வருபவர்களை விட அதிகமாக யார் தெரியுமா இருப்பாங்க? குழந்தைகளை தூக்கி கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு ஓதி பார்த்தால், தொழுது விட்டு வருபவர்கள் ஓதி பார்த்தால் தங்கள் குழந்தைக்கு சுகமாகும் என்ற நம்பிக்கை உடைய பெருமக்கள். நான் சொல்வேன், தொழுகையில் இருப்பவர்களுக்கு
ஆண்டவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏக இறைவனை நம்புவதால் தொழ வருகிறார். ஆனால் ஏக இறைவனை தொழுபவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு நம்முடைய சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்க. இந்த தொழுகையாளிகள் ஓதி பார்த்தா நம்ம குழந்தைக்கு நல்லா போய்டணும்னு எத்தனை மணிக்கு பனிபொழியும் மார்கழியில் அதிகாலை வேலையில் வந்து நிற்பார்கள் இல்லையா? அவர்களை இப்போதெல்லாம் சொல்லி பள்ளிவாசலில் உள்ளே கூப்பிட்டு, வழக்கமாக எங்கள் பெண்கள் கூட ஹிஜாப் போடாமல், அதை எங்கள் பெண்கள் முஸ்லீம் பெண்கள், இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் கூட அந்த ஹிஜாப் அணியாமல் பள்ளிவாசலுக்குள்ளே வர முடியாது. ஆனால் எங்கள் அன்பு சகோதரிகள், இந்து சகோதரிகள், அவர்கள் எப்படி வீட்டில் இருப்பாங்களோ, எப்படி வெளியே வருவாங்களோ அப்படி பள்ளிவாசலுக்குள்ளே வர்றாங்க. அங்கே வந்து தங்கள் பிள்ளை அப்போது நாங்கள் எதை பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே பள்ளிவாசலத்தோட ஒரு எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மக்களுடைய தூய நம்பிக்கை, மாசற்ற உள்ளம், தன் குழந்தைக்கு தொழுகையாளிகள் ஓதி பார்த்தால் சுகமாகுங்கிற அந்த உள்ளத்தோடு வருபவர்கள்ட்ட நாங்கள் அதை தான் பார்க்கணும் முடியும் தவிர, அவர்கள் என்ன உடை உடுத்தி கொண்டு வருகிறார்கள், நெற்றியில் திருநீரை போட்டுட்டு, நெற்றியில் பட்டையை போட்டுட்டு, அவர் நெற்றியில் திலகம் வைத்து கொண்டு ஏக இறைவனை நம்பக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள்னா பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்முடைய சகோதரிகள், நம்ம பிள்ளைகள், அவர்கள் நம்பி வருகிறார்கள். அவர்களுக்கு இறைவா நீ நலத்தை கொடு. இங்கே நான் ஒரு வழக்கமாக சமூகத்தை குறிப்பிட மாட்டேன். இங்கே பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நண்பர், முத்துக்குமரன்னு பேர். அவர் எங்கள் வீட்டுக்கு தன்னுடைய பேரனை, சின்ன பையன் கூப்பிட்டு வந்து, நான் தொழுதுட்டு வரும்போது நீங்கள் ஓதி பாருங்கள், பையனுக்கு காய்ச்சலாக இருக்குது. அவர் வந்து அறிவியலெல்லாம் பயின்று ஒரு அரசு துறையில் பெரிய பணியில் இருக்கிறவங்க. அவர்கள் நம்பிக்கை, இவர்கள் தொழுது விட்டு வந்து ஓதி பார்த்தால் குழந்தைக்கு சரியாகும் என்ற நம்பிக்கை. அவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்கு பணம் இல்லாமல் நம்மிடம் வரவில்லை. அவர்கள் மருத்துவமும் பார்த்துவிட்டு நம் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்படிங்கும்போது அதைத்தான் எல்லாரும் கவனிக்கிறாங்க. இந்த நம்பிக்கை அதே மாதிரி நான் என்னென்னு சொல்கிறேன், மதுரையிலலாம் கோயில் கடைக்கு போவது என்று ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். அப்போது கோவில் கடை அப்படிங்கிறது நமக்கு உரிமை இல்லாத இடம்னு நினச்சி கூட நாங்கள் பார்த்ததில்லை. முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அந்த ஒரு வேட்டி மாதிரி, தஞ்சாவூர் பெண்கள் போடக்கூடிய முக்காடுக்கும் மதுரை தென் மாவட்டத்து பெண்கள் போடுகின்ற முக்காடும் வித்தியாசமாக இருக்கும். மெல்லிசா ஒரு வேட்டி மாதிரி இருக்குமா, நாங்கள் அது போட்டுக்கிட்டு கூட்டங்கூட்டமாய் பெண்கள் கோவில் கடைகளுக்கு செல்வதும், அங்கு உலா வருவதும் போவதும் வருவதும் நடக்கும். யாருமே அப்படி வித்தியாசமாக நினைத்ததில்லை. அதே போல் நினச்சி 2023ஆம் ஆண்டு பிறந்த போது ஜனவரி 1 திருச்செந்தூரில் இருந்தேன். மிகப்பெரிய கூட்டம். ஆனாலும் கூட என் உடன் வந்த தம்பிகள் கோவிலுக்கு போகணும், போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. போயிட்டு வாங்க, இல்லை நீங்களும் வாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. நான் வந்து அறிந்த முகமாகி விட்டேன். ஊடகங்களில் வர்றேன். அங்கே யாராவது ஒரு விஷமி தவறாக நினச்சிட்டா அது வம்பா போயிடும், அது சங்கடம் வேணும். அது யார் நினைக்கிறது? நீங்கள் வாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே எல்லாம் மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு போனாங்க. அது கோயில் உள்ளே போகலே தவிர அந்த பக்கம் போய் வரும்போது மக்கள் மனதில் நம் மதம் அல்லாதவர்களை வெறுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. பெரும்பான்மையான இந்துக்களுடைய அன்பும் பண்பும் பாசமும் தான் இந்த மண்ணில் சமய நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை தழைக்க வைக்கிறது. அதே மாதிரி தான் முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க, அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. அண்மையில் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். காரைக்குடி அருகே கல்லல் ஒன்றியத்தில் ஆலம்பட்டு குருந்தம்பட்டுங்கிற ஒரு சின்ன கிராமம். அதில் 400 ஆண்டு கால பள்ளிவாசல் ஒன்று சிதிலமடைந்து கிடக்கிறது. அதை புதுப்பித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறவர் யார் தெரியுமா? ஞானவேல் சோமசுந்தரம்னு ஒரு நண்பர். அவர் இந்து, இராணுவத்தில் பணி செய்தவர். இப்போதும் கூட காரைக்குடி அஞ்சலகத்தில் பணி செய்துட்டு இருக்கிறார். ஞானவேல் சோமசுந்தரம். அவர் முகநூலில் இதை பதிவு போடுறார். எல்லாரும் பல பேர் முன் வர்றாங்க, நாங்கள் அந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு கட்டி தரோங்கிறாங்க. இடிக்கக்கூடாது. 400 வருஷம் எங்கள் ஊரில் பள்ளிவாசல் இருந்துச்சுங்கிற வரலாறு இருக்கணும். அதை இடிக்காமல் புதுப்பித்து தாருங்கள் என்று கேட்டபோது சிங்கப்பூர் முஸ்தபா, நீங்கள் சென்னையில் கவிக்கோ மன்றம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் ரஹமத் அறக்கட்டளை நிறுவியவர். சிங்கப்பூரினுடைய ஆக சிறந்த ஆளுமைகள் என்று 200 பேரை அந்த நாட்டு அரசாங்கம் பட்டியலிட்டு இருக்குது. அதில் அவர் பேரும் தமிழராகிய திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை சேர்ந்த முஸ்தபா அவர்கள். அவர் வீட்டு வாசலில் கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு வீடு. அங்கே வந்து தமிழில் பேசுவோம்னு எழுதி வச்சுருப்பார். அப்போது முஸ்லீம்களுக்கும் மொழிக்கும் அந்நியம்னு சொல்ல முடியுமா? அப்போது அவர் வந்து முன் வந்து பழமை மாறாமல் புதுப்பித்து தருவதற்கு முன் வருகிறார். அந்த திறப்பு விழாவுக்கு நானும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் KN பாஷா அவர்களும் கலந்துக்கிட்டோம். இலக்கிய செல்வர் திரு பீர் முகமதும் வந்தார். அங்கே என்ன நடக்குதுன்னா, 2500 பேருக்கு இந்துக்கள்
சுவையான பிரியாணி விருந்து போட்டாங்க. தங்கள் ஊருக்கு வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த கிராம மக்கள் விருந்து போட்டாங்க. யார்? இந்துக்கள். அதே போல பள்ளிவாசலுக்கு சீர்கொண்டு வந்தார்கள் இந்து பெண்கள். தலையில தாம்பாளத்துல கனிகள் நிரம்பிய தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து சீர் கொடுத்தார்கள். அந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் பொட்டும் திருநீரும் அறிந்தவர்களுடைய கூட்டம் அதிகமா இருந்தது. வெள்ளிக்கிழமை திறப்பு விழாவில் இந்த மாதிரி ஜனவரி 26 குடி அந்த வழக்கமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல் திறப்பு விழான்னா என்ன, இறைவனை வணங்க தொடங்கிடுவோம், அவ்வளோதான். அந்த திறப்புக்குன்னு தனியாக எந்த சடங்கும் கிடையாது. யாராவது பெரியவர்கள் வந்து தொழுகையை தொடங்கி வைக்கிறது தான் திறப்பு விழா. ஆனால் அது இந்து மக்கள் தங்களுடைய கிராம திருவிழாவாக கொண்டாடினார்கள். இந்த உள்ளம் தான் தமிழ்நாடு, இந்த பண்பு தான் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஒரு 400 ஆண்டு கால பள்ளிவாசல் அயோத்தியில பறிக்கப்படுது. 400 ஆண்டு கால பள்ளிவாசலை இந்துக்கள் பாதுகாக்கிறார்கள். அப்போது இந்துக்கும் இந்துத்துவாவுக்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு பாருங்க. காந்தியடிகள் தூய இந்து, கோட்சே சங் பரிவார சிந்தனை உள்ளவர், சங்கி அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஹேராம் என்று கொல்லப்படும் போதும் சொன்னவர் காந்தியடிகள். அவர் வந்து மதம் மாறிடல, அவர் கிறிஸ்தவராக இல்லை, முஸ்லீமாக இல்லை, இந்துவாக இருந்து கொண்டு இங்கே எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொன்னவர் தான் மகாத்மா காந்தியடிகள். ஆகவே அவர் ஹேராம் என்றார். அவரை கொண்டவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்கிறார்கள். போது ராமின் மீது யாருக்கும் எந்த ஒரு வெறுப்பும் இல்லை. ஆனால் அது அரசியலாக்கப்படுவது, வெறுப்பு அரசியலுக்கு விதை போடப்படுவது, இதுக்கு தான் பிரச்சனை இருக்கிறது. இதை செய்யாமல் நீங்கள் நல்ல திட்டங்களை கொடுங்க, அருமையான முன்னேற்ற திட்டங்களை கொடுத்து இந்த நாட்டின் அரசாங்கத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மதவாதம் என்பது அரசியல் அணிதிரட்டலுக்கு பயன்படுமே. ஆனால் மக்களுடைய நிம்மதி போய்விடும். அதற்கு சிறந்த உதாரணம் இலங்கை. இலங்கையில் இனவாதத்தின் அடிப்படையில் மக்களை திரட்டினார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த நாட்டெல்லாம் நிமிர முடியாது. அது இந்தியாவுக்கு நேர்ந்து விடக்கூடாது என்கின்ற கவலை தான் இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிரான நம்முடைய பரப்பு. இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம். நன்றி சார். நன்றி.